இல்ல சமத்துவ மக்கள் கட்சி மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆதங்கங்களுக்கு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் உண்டு. என்ன நம்மளுக்கு பொறுப்பு இல்லை, ஆனா எல்லாருக்கும் பொறுப்பு வாங்கி கொடுத்தீங்க. பொறுத்தால் பூமி ஆழ்வான்னு சொல்றோம். எந்த பூமியை நாளால போய் நினைக்க தெரியாது. அது கடவுள் சொன்னாலே டெஸ்டினி பிரிங்ஸ் பீப்புள் டுகெதர் ஃபைண்ட் தி பர்பஸ்னு. அவர் இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரா இல்லாட்டி கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? அப்ப இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. பொதுநலம் செய்யணும். அந்த பொதுநலம் நம்ம செஞ்சுட்டே தான் இருக்கோம். ஏன் முடியல எந்த மாற்றமும் கிடையாதுங்க. உறுதியா இருக்கிறவனா. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற முடிஞ்ச பிறகு முடிவு எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நேற்று கூட நான் உள்துறை அமைச்சர் வரும்போது வரவேற்பு நிகழ்ச்சி சென்றிருந்தேன். அவங்க சொல்லும் போது கண்டிப்பா இன்னொரு விரைவாக அது முடிவுகள் எடுக்கப்படும் சொன்னாங்க. அதுக்காக காத்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பலமுறை சொல்லிட்டு அதுக்காக பதவி வேண்டாம் என்று சொல்பவன் நான் அல்ல. பதவிக்காக நான் போய் எங்கேயுமே சேரல. அது யார வேணா கேட்டுக்கலாம். இதுக்காக போயிருக்காரு, அள்ளி கொடுத்துட்டாங்க, அதுக்காக போயிருக்காரு. போய் கேளுங்க, யாராச்சும் ஒருத்தர் சொல்றாங்களா கேளுங்க, அப்படி பண்ணாங்களா போய் கேளுங்க. கேட்டா தெரியும், உண்மை தெரியும். போல்டு ஸ்டார்ட் நேரவே கேட்டுக்கிறேன். போய் கேளுங்க. ஏதாச்சும் பெற்றுக்கொண்டு சென்றாரா, பெறாமல் சென்றாரா, என்ன சொல்லி போனாரு போய் பாருங்க. என்னை பொறுத்தவரை நான் மூன்றாவது முறை முதலமைச்சராக இருக்கும்போது நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நேரடியாக குஜராத்துக்கு போயிட்டு அகமதாபாத் போயிட்டு மீடியா வாய்ஸ் என்ற பத்திரிகை நடத்தும் போது அதன் செய்தியாளராக அவர் போய் சந்தித்த பெருமை எனக்கு உண்டு. அப்ப இருந்து அவரை பார்க்கும்போது அவருடைய பதில் தான் அங்க கேட்கும் போது த வே ஹி தாட் ஆஃப் டெவலப்பிங் த கண்ட்ரி இருந்தனால அவர் மீது ஒரு பற்றும் பாசத்தோடு இருந்தேன். அது தொடரட்டும் சொல்லி தேசிய நீரோட்டம் நாம் சிணைந்தால் சிறப்பாக செயல்பட முடியும். தேச ஒற்றுமைக்காக பாடுபடும் போது ஒரு தேசிய நீரோட்டத்தில் போய் சேரலாம்னு நினைச்சேன். அங்க போய் சேர்ந்து அவங்க எல்லாருமே மனதுள்ளவர்கள், என்னுடன் பயணிப்பவர்கள், பயணிக்கலாம்னு சொன்னேன். அதுதான். சோ அந்த பதவி கொடுத்தாதான் அங்க செயல்படும் நான் சொல்ல நான் உறுதியா இருக்கேன். அது நல்லது நடக்கும்னா தேச ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மேல கூட சில பதிவுகள்லாம் செஞ்சிருந்தேன். இப்ப சில உலக அளவில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பெரிய அளவில் உலக அளவில் போற்றப்படுகின்ற முதன்மை தலைவராக இருக்கும்போது, நாடு உயர்ந்து கொண்டே இருக்கும்போது, 4வது இடத்து 3வது இடத்துக்கு பொருளாதார அடிப்படையில் நாம் உயர்கின்ற சூழல் இருக்கும்போது அதை வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது எப்படி குலைக்க முடியும், எப்படி சீர்குலைக்கலாம் என்னபவர்கள் இருப்பாங்க. ஆனால் வெளிநாட்டு சதிக்கு நாம் செவிசாய்த்து உணர்ந்து அதுக்கு போய் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் நடந்த உங்களுடைய பிறந்த நாள் விழா, பிரமாண்டமா திருநாள் நடந்தது. இப்ப அதனை தொடர்ந்து இப்ப நிர்வாகிகளுக்கு நீங்க பாராட்டு விழா, இதை பார்க்கிறப்ப மறுபடியும் சரத்குமார் அவர்கள் பிஜேபியில இருந்து வெளியே சமத்துவ மக்கள் கட்சியை உயிர்ப்பிக்க போறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை எப்படி பார்க்கலாம்? ஃபியூச்சர்ல சமத்துவ மக்கள் கட்சி மறுபடியும் வருமா? இல்ல சமத்துவ மக்கள் கட்சி மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் 2.5 வருஷம் ஆச்சு. 2.5 years. நம்ம இணைந்து மார்ச் சேர்ந்தோமா, மார்ச் 2 years ஆச்சு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 2 வருடம் 4 மாதம் ஆயிடுச்சு. 2.5 மாசம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆதங்கங்களுக்கு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் உண்டு. என்ன நம்மளுக்கு பொறுப்பு இல்லை, ஆனா எல்லாருக்கும் பொறுப்பு வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு பொறுப்பு வாங்கணும்னு இல்லையே, என் கூட பயணிப்பவர்கள் அனைவரும் பொறுப்புல தான் இருக்காங்க இன்னைக்கு. அதனால பொறுத்தால் பூமி ஆழ்வான்னு சொல்றோம். எந்த பூமியை நாளால போய் நினைக்க தெரியாது. அது கடவுள் சொன்னாலே டெஸ்டினி பிரிங்ஸ் பீப்புள் டுகெதர் ஃபைண்ட் தி பர்பஸ்னு. ஸோ எது எப்ப நடக்கும்னு தெரியாது. நான் பொறுமையா தான் காத்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு என்னுடைய செயல், என்னுடைய திறன், அறிவு, ஆற்றல், திறமை எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அந்த அறிவு, ஆற்றல், திறமையை நான் பயன்படுத்த வேண்டும் எண்ணம் அவங்களுக்கு இருந்தாலும் அது காலதாமதம் ஆகிறது என்று எல்லாருக்கும் தெரியுது. அது விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். நடக்காத போது உங்கள் கேள்விக்கு நான் உங்களை அழைத்து பதில் சொல்கின்ற இடத்தில் இருக்கிறேன் உங்களுக்கும் தெரியும். ஒருவேளை பொறுமை மீறும் பட்சத்தில் அண்ணாமலை மாதிரி புதுசா ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறது. அண்ணாமலை இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு எனக்கு தெரியாதுங்க. அவர் இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு இல்லாட்டி கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? அப்ப இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. பொதுநலம் செய்யணும். அந்த பொதுநலம் நம்ம செஞ்சுட்டே தான் இருக்கோம். அது தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கும். பொதுநல சேவைகள் எல்லாருமே இருக்கும். நீங்க போதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே போய் குத்திருக்கோம். இதை என்னைக்கோ சொல்லிட்டேன். அதெல்லாம் சொல்லியிருக்கோம். போதை தவிர்க்கணும், பீச் ஓரத்தில் குப்பை அள்ளணும்னு சொல்லியிருக்கேன். தென்காசியில பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் நானே போய் குப்பை அள்ளி அந்த வளாகத்தை சுத்தப்படுத்தி ஒரு பெரிய பார்க் பூங்காவே உருவாக்கி தந்திருக்கேன். சொந்த பணத்துல தான் பண்ணிருக்கேன். அரசுடைய எம்எல்ஏ நிதியிலிருந்து நான் அதை பண்ணல. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன் இன்னும் வாய்ப்பு வராமல் இருக்கலாம். அந்த வாய்ப்புக்கு எதிர்பார்க்கலாம். வாய்ப்பு வரலாம். எது எப்ப நடக்கும்னு இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாது. நான் அதை பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா அது அதை பத்தி சொல்லணும்னு நினைச்சா நான் பேசிக்கா நான் ஒரு பொறுப்பு கொடுத்த பிறகு நம்ம அரசியல் ரொம்ப தீவிரமா பேசலாம்னு பார்த்தேன். பட் ஆன் தி பேப்பர் பார்க்கும்போது இன்னும் எதிர்பார்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகள் இல்லை என்று மட்டும் தற்காலினால் சொல்ல முடியும்.